பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவும் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் பேக் பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ இந்த புல் பேக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த புல் பேக்கை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணாதான் நம்மளால வந்து ட்ரேடிங்ல ஹையர் ஹை ஹையர் லோ ட்ரெண்டை வந்து செக் பண்ண முடியும். ஸோ ட்ரெண்ட் செக் பண்றது நீங்க மேக்சிமம் வந்து ஒரு வீடியோஸும் நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே நமக்கு எப்படியும் சாட்டர்டே சண்டேஸ்ல லீவ் தான் இல்லையா? மார்க்கெட் இல்லாத டைம்ல கண்டினியூஸா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு வாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு போட்டு பார்த்து யூடியூப்ல சொல்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. இட்ஸ் திஸ் இஸ் அ ட்ரூ திங். ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி யூடியூப்ல கொடுக்குற எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் வந்து அதோட லாசஸ் அதிகம். ஸோ வந்து சேனல் வியூக்காகவும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து நமக்கு வந்து அன்னெசரி எந்த ப்ராக்டிஸுமே பண்ணாம இது ஒரு ஸ்ட்ராட்டஜி 5 மினிட்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜிய பண்ணுங்க, 10 மினிட்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜிய பண்ணுங்க, லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, மார்க்கெட் ஓப்பனிங்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா போடுற இந்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணாதீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட அக்கௌண்ட்டையும் ஃபண்டையும் நீங்க லூஸ் தான் பண்ணுவீங்க. பட் அதுக்கு நம்ம ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா நம்மளே இருந்தோம்னா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எங்களோட சேனல்ல நாங்க இந்த ஒரு ரீசன்னால தான் நாங்க வந்து கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ எங்களோட டெலகிராம் சேனல்ஸும் இருக்கு. பட் சம்டைம்ஸ் நாங்க கால்ஸ் கொடுப்போம். கிளைண்ட்ஸ் அதிகமா கால் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா தான் கால்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் சேனல்ல வந்து நீங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு மார்க்கெட்ல நம்ம ஏன் புல் பேக் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் பேக்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு டூல் ஃபார் கன்ஃபார்மிங் ஹையர் ஹை ஹையர் லோ ஆர் லோவர் ஹை லோவர் லோ. ஸோ அதாவது ஒரு ஹையையும் ஒரு லோவும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டூல் தான் இது புல் பேக். ஸோ இந்த புல் பேக்கை நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த புல் பேக்கை நம்ம எப்படி வரையணும்? இப்போ வந்து ஒரு டெக்னிக்கலா இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து நம்ம லைன் போட்டு வரைகிறது. அதாவது ரேண்டமா இப்படி ஒரு லைன் போட்டு மார்க்கெட்ல வந்து எந்த சைடு ஹை லோ பிரேக் பண்ணா லோ பிரேக் பண்ணா இது வந்து புல் பேக்க வந்து நம்ம வரையறது வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வரையலாம். ஓகே. பட் நம்ம வந்து இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் புல் பேக் வரையும். பட் பிகினர் ஸ்டேஜ்ல நம்மளால அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்ல புல் பேக் வரையறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு ஸ்விங் வரைஞ்சி அதுல எப்படி நம்ம வந்து ஒரு புல் பேக் வரையறது, பிஓஎஸ் எப்படி பாக்குறதுன்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் ஹை ஹையர் லோவை எப்படி மார்க் பண்றதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க புல் பேக் தரவாயிட்டீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க சார்ட்டை ஓபன் பண்ணி எங்கெல்லாம் ஒரு 1 ஹவர்ல புல் பேக் வருது, எங்கெல்லாம் 4 ஹவர்ல புல் பேக் வருது, எங்கெல்லாம் டேல புல் பேக் வருதுன்னு வரைஞ்சு பாருங்க. ஸோ கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஒன்லி கோல்டுல மட்டும் தான் வரையணுமா அப்படின்னு இல்ல. இந்த புல் பேக் வந்து நீங்க கோல்டுலயும் வரையலாம், யூரோ யூஎஸ்டிலயும் வரையலாம், ஜிபியூஎஸ்டிலயும் வரையலாம், ஜேபியூஎஸ்டிலயும் வரையலாம், பிட்காயின்லயும் வரையலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எதுல வேணா வரையலாம். இது எல்லாமே ஒண்ணுதான். பிரைஸ் ஆக்ஷன் எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லா பேட்டர்ன்ஸ்க்கும் ஒண்ணுதான். ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கல் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அதை நம்ம வரைஞ்சி நம்ம யூஸ் பண்ற சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த புல் பேக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நான் வந்து இதை டெக்னிக்கலா புல் பேக் எப்படி ஒரு ஹை அண்ட் லோ. இது ஒரு ஸ்விங் நமக்கு.
ஹையோ லோவோ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மார்க்கெட்ல ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ணும் இல்ல லோவ பிரேக் பண்ணும். இங்க மார்க்கெட் எங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு? இங்கதான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சோ புல் பேக் வந்து அப்போ பிஓஎஸ் எங்க நடந்திருக்கு? இங்க ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்கான் இல்லையா? ஒன்ஸ் வந்து மார்க்கெட் பில் ஹைய பிரேக் பண்ணா நம்மளோட புல் பேக் எங்க ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துரும். சரி, ஓகேங்களா? அதாவது ஒன்ஸ் வந்து பிஓஎஸ் மேல டாப்ல நடந்தா புல் பேக் கீழே வரும். பிஓஎஸ் லோவ பிரேக் பண்ணா புல் பேக் மேல வரும். இதுதான் ரூல். சிம்பிளான ரூலுங்க. இது ஒன்றும் நம்ம பெருசா வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டிய டஃப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து இது ஒரு செட்டப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த புல் பேக் வந்து எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது, எப்படி வந்து ட்ரெண்ட் இதோட வச்சு நம்ம எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாத்துடலாம். சரிங்களா? சோ இப்ப நமக்கு புல் பேக் வந்துருச்சு. அகைன் ஒன் மோர் பிஓஎஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஹைய பிரேக் பண்ணும்போது அகைன் ஒரு ஹை அண்ட் லோ கிடைக்கும் போது நமக்கு மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ணுதுங்களா? சோ அப்ப இங்க இருக்கிற புல் பேக் என்ன ஆகுங்கன்னா இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ரீசன்ட் லோக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. ஓகேயா? சோ புல் பேக் வந்து ரீசன்ட் லோக்கு ஷிஃப்ட் ஆச்சுங்களா? அகெயின் இங்க ஒரு ஹை அண்ட் லோ. எப்பவுமே வந்து நமக்கு ஒரு புல் பேக்கும் பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் இதோட செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஹை கிரியேட் ஆன பிறகு ஒரு லோ கிரியேட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு ஹை அண்ட் லோ கிரியேட் ஆன பிறகு எங்க மார்க்கெட் பிரேக் ஆகுறான்? புல் பேக் வந்து பிஓஎஸ் டாப்ல நடக்குது. அப்ப நம்மளோட புல் பேக் எங்க ஷிஃப்ட் ஆகுங்க? லோக்கு ஷிஃப்ட் ஆயிடும். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் இது. சோ இங்கேயும் டாப்ல தான் பிரேக் பண்றாங்க. சோ புல் பேக் எங்க போகுது? லோக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, சோ அகெயின் ஒன் மோர் ஹை பிரேக்ஸ். சோ புல் பேக் என்ன ஆகுது? லோக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரீசன்ட் லோ. ஓகே, சோ ரீசன்ட் லோக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேயா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நமக்கு புல் பேக் இன்னும் ஷிஃப்ட் ஆகல. ஓகே, இப்போ வந்து புல் பேக் வந்து நமக்கு இங்க பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து பிஓஎஸ் இவ்வளவு நேரம் வந்து மேல நடந்த பிஓஎஸ் இப்ப கீழே நடக்குது. சோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே நடக்குதுன்னா ஒன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போறாங்க. இங்க பாருங்க, ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியுதுங்களா? இது ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்டா தெரியுது நமக்கு. ஓகே, சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகுது? நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்திருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிருக்கு. அப்ப இந்த ஏரியா என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இந்த ஏரியால வரும். சோ இத வச்சே நான் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியுமானா நோ. பட் இது ஒரு சிம்டம். ஓகே, சோ ஒரு இடத்துல வந்து புல் பேக்கும் பிரேக் பண்ணியிருக்கான், பிளஸ் வந்து ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணியிருக்கான்னு போது இந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். ஓகே, சோ இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து இந்த புல் பேக் வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா? இது வந்து ஈஸி மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இதே மாதிரி வந்து நமக்கு ஈஸியா எல்லா மார்க்கெட்லயும் கிடைச்சிடாது இல்லையா? எல்லா டைமும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸ் ஹைய பிரேக் பண்ண போகுது கிடையாது. ஒன்ஸ் லோவும் பிரேக் பண்ணி டிராப்ஸ் வச்சு கூட நமக்கு போகும். பார்த்துட்டோம் இதையே வந்து நம்ம ஒரு டஃப் மெத்தடா வந்து அட்வான்ஸ் மெத்தடா பார்க்கலாம் ட்ரெண்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் லோ. அதாவது இப்ப பார்த்தது நம்ம ஒரு ஹைய பார்த்தோம் இல்லையா?
இப்போ லோவர் ஹை லோவர் லோவை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டாப்ல கண்டினியூஸா ஹைல பிரேக் ஆகி போயிட்டு இருந்தது பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து ஹை அண்ட் லோ மார்க்கெட்ல வந்து ஹையும் பிரேக் ஆகும் லோவும் பிரேக் ஆகும் இல்லைங்களா? அந்த மெத்தடை வந்து எப்படி நம்ம ட்ரேட்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஹை அண்ட் லோல எங்க பிரேக் ஆயிருக்கான் பாத்தீங்கன்னா பிஓஎஸ் கீழே நடந்திருக்கு. சோ அப்போ புல் பேக் எங்க வரும்? ரீசன் ஹைல வரும். ஓகே, ஒன்ஸ் வந்து இப்போ புல் பேக்க வந்து பிரேக் பண்ணும் இல்ல லோ பிரேக் பண்ணும். கீழே தான் லோ பிரேக் ஆயிருக்கு. அப்போ பிஓஎஸ் எங்க வருதுங்க? கீழே வருது. அப்ப நம்ம புல் பேக் லோக்கு ரீசன்ட் லோ ஹைக்கு ரீசன்ட் லோக்கு ஷிஃப்ட் ஆகுதா? ஓகே, சோ அகைன் வந்து நமக்கு லோ தான் பிரேக் ஆயிருக்கா. அப்ப நமக்கு இங்க இருக்கிற புல் பேக் ரீசன் ஹைக்கு ஷிஃப்ட் ஆகுது. சோ அகைன் பிஓஎஸ் கீழே நடந்தா சேம் ரீசன் ஹைக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஆனா இவ்வளவு நேரம் மேல நடந்தது இப்ப புல் பேக் கீழே நடந்துருச்சு இல்லையா? இப்போ இங்க மேல இருக்கிற புல் பேக் என்ன ஆகும்னா ஷிஃப்டட் டு லோ. சோ பிஓஎஸ் மேல நடந்துருச்சா? இப்போ டாப்ல பிஓஎஸ் நடக்க வேண்டியது பதிலா கீழே தான் நடந்தது. அகைன் மேல நடக்க வேண்டிய பிஓஎஸ் ஹை லோல கீழே தான் நடந்தது. ஓகே, சோ இப்போ புல் பேக் ஷிஃப்டிங் டு ரீசன் ஹை. ஓகே, இப்போ வந்து புல் பேக் ஹை அண்ட் லோல வந்து பாத்தீங்கன்னா எங்க மார்க்கெட் பிரேக் ஆகுது? ஹைய பிரேக் பண்ணாம லோவை தான் பிரேக் பண்ணுது. சோ இது நமக்கு புல் பேக் மேலேயே தான் வரும். சோ அகைன் இங்கேயும் சேம் மெத்தட். சோ இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஸா வந்து கீழே வரும்போது புல் பேக் கீழே வரும். அதாவது ட்ரெண்ட் கண்டினியூஸா பைல போகும்போது புல் பேக் எல்லாமே கீழே இருக்கும். ட்ரெண்ட் பைல இருந்து செல்லுல போகும்போது புல் பேக் எல்லாம் மேல இருக்கும். பிஓஎஸ் கீழே நடக்கும். சோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த புல் பேக் யூஸ் பண்ணலாம். பிளஸ் இந்த புல் பேக்க வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஐ கன்ஃபர்மேஷன் லோவர் ஐ கன்ஃபர்மேஷனுக்காக இத கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ ஒன்ஸ் வந்து நான் எல்லா வீடியோ எல்லாமே இதுலயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களால அந்த ஹையர் ஐ ஹையர் லோ மார்க் பண்ண கஷ்டமா இருக்கும். சோ வந்து இந்த ஹையர் ஐ ஹையர் லோவை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ இந்த ஹையர் ஐ ஹையர் லோ புல் பேக்க இதுல நம்ம பாத்துட்டோம் இல்லையா? இத அப்படியே நம்ம கேண்டில் ஸ்டிக்ல எப்படி அப்ளை பண்றதுன்றத நம்ம பார்த்தலாம். வந்து இங்க வந்துருச்சு.
Okay. அதாவது ஒரு ஹை அண்ட் லோ, இந்த ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணும்போது மார்க்கெட் எங்க பிஓஎஸ் பண்றாங்களோ அந்த சைட் தான் நம்ம புல் பேக் பார்ப்போம். ஸோ இந்த ஐய வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாம இந்த லோ வந்து ஐய தான் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கான். ஸோ பிஓஎஸ் கீழே மேல நடந்திருக்கு, புல் பேக் கீழே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட்ல வந்து பிரேக் பண்ணியாச்சு. இப்போ ஹை அதோட ஹை போய் பாத்தீங்கன்னா ஹை, லோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில் லோ. ஸோ கீழே. ஸோ இந்த கேண்டில் ஹை அண்ட் லோ. ஸோ இப்ப ஹை லோல எங்க மார்க்கெட் இங்க பிரேக் பண்ணிருக்கானா? இல்ல. ஸோ எங்க பிரேக் பண்ணிருக்கான்? இங்க பிரேக் பண்ணிருக்கான். அப்போ புல் பேக் எங்க வரும்? இந்த கேண்டிலோட ரீசன்ட் லோக்கு வந்துரும். ஓகே. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஹை அண்ட் லோ வந்து கண்ணிலே பார்க்க தெரியணும். எய்தர் உங்களால வந்து இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னும் போது நீங்க இந்த பேத் சிம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஹை அண்ட் லோ, ஒரு கேண்டிலோட ஹையும் லோவும் கண்டினியூஸா எய்தர் ஒரு கேண்டிலும் ஹையை பிரேக் பண்ணா லோ பிரேக் பண்றதா பாத்துக்கோங்க. ஹை பிரேக் பண்ற இடத்துல ஒரு பாயிண்ட், லோ பிரேக் பண்ற இடத்துல ஒரு பாயிண்ட், அடுத்து ஹை பிரேக் பண்ற இடம், அடுத்து லோ பிரேக் பண்ற இடம், அப்படியே கொண்டு போயிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங் பேத் தெரியும். ஓகே. நீங்க வந்து ஈஸியா இந்த பேத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த பேத் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இப்ப நான் அந்த பேத் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ல எங்க இருக்குன்றத உங்களால டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியாதுன்றதுனாலதான் இது யூஸ் பண்றோம். இந்த புல் பேக் ஏன் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். சோ இந்த புல் பேக்கை வச்சு நம்ம ஐஆர்ஐ கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த புல் பேக்கே வரைஞ்சுக்கிட்டு வரோம். சோ இந்த ஏரியாவை வந்து நம்ம ஹையா வந்து கன்சிடர் பண்ணுவோம். சோ ஒன்ஸ் நமக்கு புல் பேக் கீழே பிரேக் ஆச்சுன்னா புல் பேக் இங்கேயே வந்துரும் இல்லையா? சோ இந்த இடத்துல புல் பேக் வந்ததுக்கு அப்புறம் புல் பேக்கும் கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது மேக்சிமம் லோ, இந்த ஸ்விங்கோட மேக்சிமம் லோ எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ மேக்சிமம் லோ இந்த ஸ்விங்கோட மேக்சிமம் லோ வந்து நமக்கு ஹையர் லோவா வந்து கன்சிடர் ஆகும். ஓகே. சோ பேசிக்கே இதுதான் நம்ம பாக்குறதே, இந்த ஹையர் லோக்காக தான் இந்த ஸ்விங்கே பாக்குறோம். சோ சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம். சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so மச்.